சேட்லி அந்த மாதிரி யங்கர் பேஷண்ட்ஸும் ஸ்ட்ரோக்கோட நாங்கள் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்மோக் பண்ணுறேன், எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ் கிடையாது, லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இல்லை இதில் ஏதாவது சில இது இருக்குது அப்படின்னு, இது இருந்தால் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டிஸ்கே போய் ஒரு நரம்பு ரொம்ப நேரம் அழுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம சீக்கிரமாக சரி பண்ணிட்டோம்னா நமக்கு அது சரியாகிற டைமும் வந்து குயிக்காக இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் விட்டு நாள் பட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸ்ட்ரோக் வர வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்கும். நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி உங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஒன்று பண்ணலாம். ஒன்ஸ் அந்த ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்லும்போது செக் பண்ணிக்கணும், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, இப்போ புதுசாக வந்திருக்கு, நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்றீங்க. யாருக்கெல்லாம் வந்து இப்போ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல, இந்த வயதுக்காரர்கள் இதை கவனிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி, ஸோ எந்த வயதுக்காரர்கள்லாம் இதுக்கு ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய விஷயமாக இருக்கு, ஸோ இவங்களுக்கெல்லாம் ரிஸ்க் இருக்குன்னு நீங்கள் யாரை குறிப்பிடுறீங்க? யூஸ்வலாக வயசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குன்றது ஒரு ஓல்டேஜ்க்கான ப்ராப்ளம் தான். ஒரு 50 வயசுக்கு மேலே ஸ்ட்ரோக்கான ரிஸ்க் வந்து ஸ்டீப்பாக அதிகமாக. பட் இப்போ நம்ம ரீசெண்டாக நாங்கள் வந்து ரொம்ப யங் பேஷண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்கோம். 30s 40sலேயே வந்து ஸ்ட்ரோக் வர பேஷண்ட்ஸையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். மேபி அதுக்கான ரீசன் வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸு, லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸு, எக்ஸசைஸ் தான் நம்ம ரெகுலராக பண்ணாமல் இருக்குது. மோஸ்ட்லி இந்த லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான். மற்ற ஜெனட்டிக் ரீசன்ஸ் எல்லாம் விட அதெல்லாம் ரொம்ப மைனாரிட்டி தான். நம்ம லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் ஒரு மேக்ஸிமம் ஸோ பார்ட் ப்ளே பண்ணுது. சேட்லி அந்த மாதிரி யங்கர் பேஷண்ட்ஸும் ஸ்ட்ரோக்கோட நாங்கள் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு கரெக்டான டெஸ்டிங் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, எனக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபர்ஸ்ட் நம்ம நான் இந்த ஸ்மோக் பண்ணுறேன், எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ் கிடையாது, லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இல்லை இதில் ஏதாவது சில இது இருக்குது அப்படின்னு, இது இருந்தால் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் நம்ம ரெகுலராக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். சுகரை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணணும், ஹைப்பர் டென்ஷனை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணணும், வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும், நல்ல ஃபுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலமாகவே, இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாகவே மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். இதில் ஆக்சுவலாக அந்த ப்ரிவென்டிவ் நியூராலஜின்றதே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இஷ்யூ இருக்குது. அதாவது என்னென்னா, நான் சொன்ன அந்த பெர்ஃபியூஷன் ஸ்கேனு, ஆன்ஜியோகிராம், இதெல்லாம் வந்து உங்களோட அந்த ரொட்டீன் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமில் எங்களால் இன்டகிரேட் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் இதை பற்றி நாங்கள் நிறையவே இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். எந்த சிம்டம்ஸும் இல்லாத ஒரு பேஷண்ட்டுக்கு எங்களால் போயிட்டு ஒரு ஆன்ஜியோகிராம் ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கேன் எடுங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்காது. ஸோ கரெக்டாக எந்த பேஷண்ட் இதை நம்ம இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் எடுக்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய சேலஞ்ச். நிறைய நாங்கள் எங்களுக்குள்ளேயே நிறைய டிஸ்கஷன் நடக்கும். இன்ஃபேக்ட் போன மீட்டிங்கில் நாங்கள் என்ன பேசினோம்னா, இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, இந்த ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்டுக்கெல்லாம் ஸ்ட்ரோக் வரதுக்கான ரிஸ்க்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ஸ் ஏற்கனவே வர பேஷண்ட்ஸோ இல்லை செஸ்ட் பெயின் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கோ இந்த ஸ்ட்ரோக்கான ரிஸ்க் அசஸ்மெண்ட்லாம் பண்ணா என்ன, கொஞ்சம் டீட்டெயில்டாக அவங்களுக்கு பண்ணா என்ன, இதை வி கேன் ஆஃபர் தெம் இந்த ஹெல்த் பேக்கேஜ். ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல நான் போயிட்டு ஜென்ரலாக வர பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் என்னால் இது பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை ஒழுங்காக மேனேஜ் பண்ணலாம் ஒன்று. இன்னொன்று, இந்த மினி ஸ்ட்ரோக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மினி ஸ்ட்ரோக்ஸ் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா அது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான சொல்யூஷனாக இருக்கும். இல்லை ஃபேமிலியில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்ல நியூராலஜி சம்பந்தமா எங்களுக்கு இருக்கிற சில சேலஞ்சஸ். பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தருக்கு இப்போ அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ இல்லை அப்பாவுக்கோ அந்த மாதிரி எல்லாம் ஹிஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கண்டிப்பா எடுத்துக்கிட்டும் நீங்க சொல்றீங்களா? டெஸ்ட் எடுத்து பாத்துக்கிறது நல்லதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ பேரண்ட்ஸ்க்கு யாருக்கா ஒருத்தவங்களுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க கரெக்டா மேனேஜ் பண்றீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல்ல இருக்கு, இல்லை லிபிட் லெவல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு, ஹைப்பர் டென்ஷன்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு, ஸ்மோக்கிங் நான் பண்றது இல்லை, ஸ்மோக் பண்றது இல்லை, இதெல்லாம் இருந்துச்சு இல்லைன்னா மேக்சிமம் உங்களுக்கு அந்த இந்த ஹை லெவல்ல ஆன்ஜியோகிராம், பர்ஃபியூஷன் இந்த லெவலுக்குலாம் போக தேவையில்லை. பட் இதெல்லாம் எனக்கு கண்ட்ரோல்ல இல்லை. ஓகே, நான் ஸ்மோக்கும் பண்ணுறது
இந்த மாதிரியான என்னால இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு இவ்வளவு சிம்டம்ஸ் இருக்கு, எனக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வர மாதிரி எனக்கு தெரியுது, பிளஸ் என்னோட வரலைனா கூட எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஹை ரிஸ்க்னு எனக்கே தெரியுதுன்ற போது நம்ம எடுத்துக்கிறது நல்லது. இதுக்கு மெயின் ப்ராப்ளம் வந்து இதுக்கான செலவுகள் தான் இருக்கும். இந்த ஸ்கேன், ஆஞ்சியோகிராம் ஸ்கேன்லாம் தேவையில்லாம நான் எல்லாத்துக்கும் பண்ணக்கூடாது. சிலருக்கு ஓகே எனக்கு நிஜமாலுமே பயமா இருக்கு நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி பண்ற பேஷண்ட்ஸும் இருக்காங்க. பட் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அசஸ் பண்ணி நம்ம ப்ராப்பரான டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்றது மூலமா உங்களுக்கு தேவையா இல்லையான்றதோ பேஷண்ட் டு பேஷண்ட் நம்ம முடிவு பண்ணி அவங்களுக்கு நம்ம ஃபர்தர் டெஸ்டிங் ஏதாவது எடுத்துக்கலாம். டாக்டர், இப்போ நீங்க சொன்னீங்க ஹார்ட்டுக்கு ஆஞ்சியோ மாதிரியான விஷயங்கள், பைபாஸ் சர்ஜரி எல்லாம் இப்பதான் மக்கள் வந்து ஒரு பழக்கத்துக்கு உள்ளாகுறாங்க, கொஞ்சம் பயம் இல்லாம இருக்காங்கன்றீங்க. இப்போ நீங்க சொன்ன இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு நீங்க கேட்க சொல்ற இடம் எல்லாம். ஸோ அது எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது டேக்ஸ் பண்ண அனதர் சாப்டர். அதாவது எந்த ஒரு பேஷண்ட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் நாங்க நியூரோ சர்ஜரியில நீங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்கன்னு நம்ம சஜஸ்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வர ரியாக்ஷன் பயம்தான். ஒரு எக்ஸாம்பிள் ஆனால் நான் ஒரு கேஸ் பத்தி சொல்ல, போன வாரம் ஒருத்தர் பார்த்தேன். அவர் வந்து ஓபிக்கு வந்திருந்தாரு. ஒரு 70 years ஓல்டு, 70 வயசுக்காரர். அவர் வந்து ஒரு வருஷம் முன்னாடியே அவர் வந்து ஒரு டாக்டர் பார்த்துருக்காங்க. ஒரு வருஷம் 10 மாசம் முன்னாடி ஒரு டாக்டர் பார்த்துருக்காங்க. அவர் பார்த்துட்டு ஒரு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு டிஸ்க்ன்றது இந்த லம்பார் ஸ்பைன்ல ஒரு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு, அது போய் ஒரு நரம்பு அழுத்திட்டு இருக்கு. ஆல்ரெடி அவருக்கு கொஞ்சம் நரம்பு பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆப்ரேஷன்லாம் மேனேஜ் பண்ணலாம். பட் ஆல்ரெடி உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படுற ஸ்டேஜ் வந்துருச்சு, ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு வேற டாக்டர். அவரு வெளியில அவங்க ரிலேட்டிவ்ஸ்ட்டு போய் பேசியிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பைன்ல நம்ம கையை வச்சோம்னா கை கால் வராம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவரு பயந்துட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கல. இவர் இப்போ 10 மாசம் கழிச்சு இப்ப என்ன பார்க்க வரும்போது அவரால் நடக்க முடியல. யாராவது ஒருத்தர் பிடிச்சி நடக்க வச்சுதான் கூட்டிட்டு வராங்க. யூரின் வந்து கண்ட்ரோல் இல்லாம ஆல்ரெடி போக ஆரம்பிச்சு. ஸோ இந்த டைமுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நரம்பியல் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்கே போய் ஒரு நரம்பு ரொம்ப நேரம் அழுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம சீக்கிரமா சரி பண்ணிட்டோம்னா நமக்கு அது சரியாகிற டைமும் வந்து குவிக்கா இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் விட்டு நாள்பட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணோம்னா நம்ம ரெக்கவரி ஆகிற டைமும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ப்ரொலாங்காக இருக்கும். ஸோ அந்த பயம் இல்லாமல் நம்ம ஆப்ரேஷனுக்கு பண்ணணும்னா பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அந்த பயம் இல்லாமல் பண்ணிக்கணும்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நியூரோ சர்ஜரிக்கும் இப்போ இருக்கிற நியூரோ சர்ஜரிக்கும் ட்ரெமெண்டஸாக நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்தோன்னா அதுக்கான விடை பேஷண்ட்ஸ்க்கு தெரியும். இப்போ ஸ்ட்ரோக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் டீட்டெயிலாக பேசியிருக்கீங்க. ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் ஃபாலோவே பண்ணல, டெஸ்ட்டும் எடுக்கல, மினி ஸ்ட்ரோக்கை கவனிக்கல, எனக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், நான் ஓடினா தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, ஒரு அந்த கட்டத்தில் என்ன பண்ணணும்? குடும்ப உறுப்பினர்கள் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரோக் வர வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்கும். நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி உங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஒன்று பண்ணலாம். ஒன்ஸ் அந்த ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிறது வெரி லெஸ் டைம் தான். ஒரு பிரெயின் வந்து ஒரு ரத்த ஓட்டம் தடைபட்டுருச்சுன்னா அது சில மணி நேரங்கள்லேயே வந்து அதோட ஃபங்க்ஷன் முழுசாக, சில நிமிஷத்துலேருந்து சில மணி நேரத்துக்குள்ளேயே ஃபங்க்ஷன் முழுசாக போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு கை கால் விழுந்து போயிடும். ஓகே. ஸோ இந்த ரத்த ஓட்டம் பிளாக் ஆகிறனால ஒரு திடீர்னு இந்த நான் சொன்ன ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ்லாம் வந்துச்சுன்னா வித்தின் ஒரு 4.5 hours அவங்களால ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த கிளாட் பஸ்டிங் ட்ரீட்மெண்ட், த்ராம்போலைட்டிக் ட்ரீட்மெண்ட், அந்த கிளாட்டை வந்து இந்த ரத்த குழாயில் ஃபார்ம் ஆயிருக்க கிளாட்டை மருந்து மூலமா நம்ம கரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வித்தின் 4.5 hours. அந்த 4.5 hours அப்படிங்கறதா இந்த ஸ்ட்ரோக்ல கோல்டன் பீரியட். ஓகே. ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா 4.5 மணி நேரத்துக்குள்ள இந்த இதை பண்ணோம்னா அந்த கிளாட்டை வந்து நம்மளால 4.5 மணி நேரங்கிறதே கோல்டன் பீரியட் சொல்றீங்க. ஆனா ஹார்ட் அட்டாக் இந்த டைம்ல இல்ல டாக்டர்? ஹார்ட் அட்டாக்கு இந்த இதோட நல்லா அதிக டைம் இருக்கா இல்ல அதுக்கு? ஹார்ட் அட்டாக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் டைம்குள்ள நம்ம போயிட்டோம்னா 4.5 hours போனோம்னா we can lyse the clot. பிரெயினை பொறுத்த வரைக்கும் இந்த 4.5 hours வரைக்கும் நம்ம போயிட்டோம்னா இந்த கிளாட்டை வந்து நம்மளால ஃபுல்லா கரைச்சிட முடியும். 4.5 hours மேல ஆயிட்டா கூட there is something called mechanical thrombectomy. மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி அப்படின்னா என்னன்னா தொட வழியா ஊசி போட்டு மெக்கானிக்கலா அந்த கிளாட்டை போயிட்டு நம்ம ரிமூவ் பண்றோம். ஸோ மெக்கானிக்கலா நம்ம அது வந்து இப்போ கரண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி 24 மணி நேரம் வரைக்கும் கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல அட்லீஸ்ட் பிரெயின்ல முழுசா சேவ் பண்ண முடியாட்டியும்
எவ்வளோ தூரம் நம்மளால சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சேவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதனால தான் ஆக்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றது. ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக யூ ஹேவ் டு கோ டு த நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ரீச் பண்ணியே ஆகும். இதுதான் வந்து ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் இருக்குது ட்ரீட்மெண்ட். சிலருக்கு இந்த எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணனாலும் அந்த ஸ்ட்ரோக்கான வாய்ப்புகள், அந்த கை கால் பக்கவாதத்துக்கான வாய்ப்புகள். தென் ட்ரீட்மெண்ட் பார்ட் ஷிஃப்ட் டு ரீஹாபிலிட்டேஷன். அதை சரி பண்ண ரீஹாபிலிட்டேஷன் பார்ட் தான் நம்ம எடுத்துப்போம். வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் டோட்டலா டவுன் ஆயிடும் டாக்டர். அதுவே கூட அவங்கள வந்து அந்த பேரலைஸ்டாவே மாத்திடுமா, இல்ல அது என்ன பண்ணணும் அந்த நேரத்துல அவங்க?